Azure DevOps என்னென்னு வித்தின் 1 மினிட்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம். Azure DevOpsன்றது மைக்ரோசாஃப்ட் கொடுத்த ஒரு கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுற டீமுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப பிளானிங், கோடிங், பில்ட், டெஸ்ட், டெப்ளாய் எல்லாத்தையும் ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணுறது தான் இந்த டூல். ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டீமில் டெவலப்பர், டெஸ்டர், ஆப்ரேஷன் டீம், மேனேஜர் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுறதுக்கும், ஸோ அதை ப்ராசஸர் பிளான் பண்ணுறதுக்கும், ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும், ஸோ இவங்களோட கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டெஸ்டர் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே காமனாக ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த Azure DevOps வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஒரு கம்ப்ளீட் பிளாட்ஃபார்மாக கொடுக்குறாங்க. Azure DevOps சர்வீசஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Azure DevOpஸில் இருக்க சர்வீசஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு Azure Boards, Azure Repos, Azure Pipelines, Azure Test Plans, Azure Artifacts. Azure Boards வந்து ஒரு ப்ராஜெக்ட் ட்ராக்கிங் டூல். இதில் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டை பற்றி பிளான் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், பக் ஃபிக்ஸிங் ட்ராக் பண்ணலாம். ஸோ whatever the things we can discuss with our team members and other teams also. Azure Repos இது வந்துட்டு ஒரு ரெபாசிட்ரி. நம்ம டெவலப்மெண்ட் டீமில் ஒரு 10 டெவலப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணுற கோட்ஸ், அவங்க ரைட் பண்ணுற கோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த கோட் ரெபாசிட்டியில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கிட். ஒரு பைப்லைன்ஸ் என்னென்னா, நம்ம கோடை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சரியாக வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சர்வருக்கு டெப்ளாய் பண்ணுற ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணி தரது தான் பைப்லைன். Azure Test Plans. ஸோ இது என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு டெஸ்டர்ஸ் கோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கும், கோட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதில் டெஸ்ட் கேசஸ் எழுதி, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட் பிளான்ஸ் ஒர்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Azure Artifacts. ஸோ இது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் டூல். நம்மளோட ப்ராஜெக்டில் என்னென்ன வெர்ஷன்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஸோ இதில் நம்ம ஒரு ட்ராக்கிங் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த Azure Artifacts யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த Azure DevOps பற்றின வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.